அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 அண்டர் கிராஜுவேட் லெவல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நீங்க 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. தமிழ்ல தான் உங்களால தேர்வு எழுத முடியும் அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். தேர்வு தமிழ்ல தான் நடக்கும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3058. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வேலைவாய்ப்பு சம்பந்தமா நான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 28/10/2025 இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா 27/11/2025 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி நாள் 29/11/2025. நீங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா 30/11/2025 இருந்து 9/12/2025 வரை நீங்க உங்களோட கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கிரைப் யாராவது இருக்காங்க, உங்களால எழுத முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, உங்களுக்கு யாராவது துணைக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான அவங்கள பத்தின டீட்டெயில் 10/12/2025 இருந்து 14/12/2025 வரை அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்க ஃபில் பண்ணலாம். வேகன்சி லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் பாத்தீங்க அப்படின்னா பே லெவல் 3ல இருக்கும். இனிஷியல் பே அப்படின்றது, அதாவது பேசிக் சேலரி அப்படின்றது 21,700 இருக்கும். மொத்தமா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ஹெச்ஆர்ஏ மற்ற அலவன்ஸ் எல்லாம் போட்டு வரப்ப உங்களுக்கு ஒரு 35,000 பக்கம் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B2 அப்படின்னு இருக்கணும். வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க. 18ல இருந்து 30 வரை இருக்கணும். மொத்த வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 2,424. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் அவங்க பே லெவல் 2ல இருக்கும். இனிஷியல் பே பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வர எல்லா போஸ்ட்டுக்குமே 19,900 வரைக்கும் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2ல இருக்கணும். மொத்த வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 394. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அவங்களுக்கும் பே லெவல் பாத்தீங்க அப்படின்னா 2. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2 அப்படின்னு இருக்கணும். மொத்த வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 163. அடுத்து ட்ரைன்ஸ் கிளர்க் அப்படின்றவங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3 அப்படின்ற கேட்டகரியில இருக்கணும். வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 77. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் லெவல்ல 3058 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. அடுத்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3, B2, C2 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A3 அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வெர்ஷன், தூர பார்வை 6/9 6/9 அப்படின்ற கேட்டகரியில இருக்கணும். இது நீங்க கண்ணாடி போட்டும் இருக்கலாம், கண்ணாடி போடாமலும் இருக்கலாம். கண்ணாடி போட்டுட்டீங்க அப்படின்னா 2D தாண்டி உங்களோட பவர் இருக்கக்கூடாது. நியர் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 0.06 to 0.06 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு கலர் பிளைண்ட் டெஸ்ட் கட்டாயம் இருக்கும். பைனாகுலர் விஷன் டெஸ்ட் இருக்கும். நைட் விஷன் டெஸ்டும் மயோபிக் விஷன் டெஸ்ட் அப்படின்னு 3 வகையான டெஸ்ட்டுங்களும் இருக்கும். அடுத்து B2 கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா 6/9 6/12 அப்படின்ற ரேஞ்சில் வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்ல உங்களுக்கு பவர் இருக்கணும். அதிகபட்ச பவர் பாத்தீங்கன்னா அப்படின்னா 4D தாண்டி இருக்கக்கூடாது. நியர் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 0.6 இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்ல இருக்கணும். ரீடிங் பண்றப்ப க்ளோஸ் ஒர்க் பண்றது டெஸ்ட் நீங்க பாஸ் ஆயிருக்கணும். ஃபீல்டு வெர்ஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். பைனாகுலர் டெஸ்ட்டும் இருக்கும். C2 கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 6/12 அப்படின்ற கேட்டகரியில வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் நீங்க போட்டிருக்கலாம். உங்களுக்கு பவரை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி நியர் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 0.6 கம்பைன்ட் வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்ல இருக்கணும். உங்களுக்கு அந்த நைட் வெர்ஷன் டெஸ்ட், அதாவது A3ல வச்சிருந்த மாதிரி நைட் வெர்ஷன் டெஸ்ட், பைனாகுலர் விஷன் டெஸ்ட், கலர் பிளைண்ட் டெஸ்ட் இது எதுவும் இருக்காது. அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 18ல இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 1/1/2008 முன்னாடி பிறந்தவராக இருத்தல் வேண்டும். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 2/1/1996 பிறகு, அதாவது 96ல இருந்து 2008 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். நான் கிரீமி லேயர் OBC கேட்டகரியில இருக்கவங்க 2/1/1993 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும். இதுவே SC/ST கேண்டிடேட்டா இருந்தா 2/1/1991 பிறகு பிறந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் தராங்க.
ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் தராங்க. லிமிட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பெண்களுக்கு விடோவா இருந்தா, அதாவது விதவையா இருந்தாலோ அல்லது டிவோர்ஸ்ட் ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டடா இருந்தா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் தராங்க. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் பெண்களுக்கு 35 வயது வரை ஏஜ் ரிலாக்சேஷன் தராங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 38 வயது வரை வயது வரம்பு தராங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பெண்களா இருந்தா 40 வயது வரை நீங்க விண்ணப்பிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு ரூ. 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு ரூ. 400 ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்றப்ப ரூ. 400 ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு ரூ. 250 வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்றப்ப ரூ. 250 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அத பாஸ் பண்ணவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுவும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஸ்டேஜ் 1ஓட கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் டைம் இருக்கும். இதுல ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 40 மார்க் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கணக்குல இருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க் இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க் இருக்கும். டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க் இருக்கும். நீங்க ஸ்கிரைப் வச்சு எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 நிமிஷம் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதாவது மைனஸ் நீங்க தவறா எழுதுற ஒவ்வொரு கேள்விக்கும் மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க, கழிச்சிருவாங்க. அதாவது 3 கேள்விக்கு தவறா விடை அளிச்சீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ்ல போகும். அடுத்து ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் 2க்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வரும். இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் எப்படி உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் மார்க் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 15 டைம்ஸ் ஆஃப் மொத்த வேகன்சி. அதாவது உங்களுக்கு வேகன்சி 3000 இருக்கு அப்படின்னா, அத வந்து 15ஆல பெருக்கி 45,000 மதிப்பெண்கள் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் மொத்தமா 90 நிமிஷம் நடக்கும். இதுல ஜெனரல் அவேர்னஸ்க்கு 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். மேத்தமெட்டிக்ஸ் கணக்குக்கு 35 கொஸ்டின் இருக்கும், 35 மார்க். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 35 மார்க். மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் இருக்கும், 120 மார்க் வரும். இதுலயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க், அதாவது மைனஸ் மார்க், தவறா எழுத ஒவ்வொரு கேள்விக்கும் மதிப்பெண் வந்து கம்மி பண்ணுவாங்க. அதாவது 1/3 3 கொஸ்டின் தப்பா எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் கம்மியாகும். இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1ஆ இருந்தாலும் சரி, ஸ்டேஜ் 2ஆ இருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ்லயும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம், அல்லது ஹிந்தியும் எழுதிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷனும் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் தான் இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் இல்ல. அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எக்ஸாமும் இருக்கு. கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்டும் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைன்ஸ் கிளர்க்குக்கும் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்ல. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இது 2 எக்ஸாமும் நீங்க பாஸ் ஆனீங்கனாலே போதும், ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். இதற்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா www.rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். ஜோன் வைஸ், அதாவது சதர்ன் ரயில்வேல சென்னையை தலைமையகமாக கொண்ட சதர்ன் ரயில்வேலுக்கு மட்டும் எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சதர்ன் ரயில்வேல 2 வரும். சதர்ன் ரயில்வே பிளஸ் ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியும் இதுல தான் வரும். இதுல கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னையில மொத்தம் 21 வேகன்சி இருக்கு. அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு ஐசிஎஃப்ல வந்து 2 வேகன்சியும், சதர்ன் ரயில்வேல 56 வேகன்சியும் இருக்கு. ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ரயில்வேல மட்டும் ஒரு வேகன்சி இருக்கு. மொத்தமா
ஆர்ஆர்பி சென்னையில அன்ரிசர்வ்டுக்கு 33 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 11 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 23 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 8 வேகன்சியும், மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 80 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. இந்த வீடியோல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் 2025க்கான நோட்டிபிகேஷன் பார்த்திருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க படிக்கிறீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல ரெகுலரா அப்டேட்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்ற நோட்ஸ் எல்லாமே இருக்கும். நன்றி, வணக்கம்.